வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட் பற்றி ரிவீல் பண்ண போகிறேன். அதாவது இந்தியாவோட நம்பர் 1 பெஸ்ட் வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு 2.5 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் நான் டெய்லி எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் ஜாயின் பண்ணி இதில் ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் தான் ஆகுது. ஸோ டோட்டலாக நான் இதில் ஒரு 10,000 விட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் டெய்லி இதில் ஈஸியாக 5,000 6,000 அப்படின்னு சொல்லி ஏர்ன் பண்ண முடியும். இது போல் ரெகுலரான இன்கம் நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ரிஸ்க்கே இல்லாமல் ஒவ்வொருத்தராலையும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு சூப்பரான ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் அதில் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து 5,000 நீங்கள் அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ எப்படி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு விட்ராவல் ப்ரூஃப் பற்றி பார்த்துடலாம். ஸோ விட்ராவல் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் 13th Jan வந்து ஒரு 4,000 கொடுத்துருப்பேன். 21st வந்து 6,180 கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 13th Jan 1:55 PM வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ விட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 120 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5,994 டேக்ஸ் போக என் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தான் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டெய்லி வந்து செக்இன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ₹1 ₹2 அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த 7th டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ₹100 வந்து ஒரு பல்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஜஸ்ட் வந்து டெய்லி செக்இன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொடுப்பாங்க. டெய்லி வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து செக்இன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 7th டே மட்டும் உங்களுக்கு ஒரு ₹100 ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ₹20 ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ வெல்கம் போனஸாக. அப்புறம் ஃபஸ்ட் ரீசார்ஜுக்கு வந்து ஒரு ₹20 தருவாங்க. தென் வந்து டெய்லி 100 ஆர்டர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ₹10 வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது எல்லாமே பேசிக்காக இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்த உடனே நீங்கள் செக் பண்ணி எடுக்க வேண்டிய ரிவார்ட்ஸ் இதெல்லாம் நார்மலாக உள்ளது. ஸோ இதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம கேம் ப்ளே பண்ணுறது, எப்படி இதில் வந்து ட்ரிக்ஸ் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, ஸோ இதில் எப்படி நான் இந்தளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த பேரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னா ரெட் ஆர் க்ரீன் இந்த மாதிரி 2 கலர் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கலர் அடுத்தது வரும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். இதுதான் வந்து கேம். ஸோ இது வந்து நிறைய பேரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஸ்க்ரூ டாம்போக்கில் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ட்ரிக்ஸை நான் சொல்கிறேன். இது மட்டும் கிடையாது. நான் ஃபைனலாக வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ அதாவது அது 100% இல்லை, ஒரு 200% உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு 4 ரெட் இல்லை 4 க்ரீன் வருது அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஆப்போசிட் கலர் வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ட்ரிக். இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் வந்து அடுத்தது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஒரு 5 க்ரீன் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ரெட் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல இன்கேஸ் ரெட் வராமல் க்ரீனே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ் ஆகுது. ஸோ லாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அடுத்த ஒரு என்ட்ரி எடுப்பீங்கல்ல. ஸோ இப்போ வந்து அடுத்தது க்ரீன் வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது ரெட்டாக வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தப்பாயிருச்சு, அப்படி தானே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு க்ரீன் வரும். ஏன்னா ஒரு ரெட் ட்ரெண்டில் அடுத்தது வந்து ஒரு க்ரீன் வந்து தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் டைம் அடுத்த என்ட்ரி எடுக்கும்போது அதை டபுளாக எடுக்கணும். இப்போ ஒரு ₹10 போடுறீங்கன்னா அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் டைம் ₹20 போடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ ஓவரால் லாஸாக இல்லாமல் ஓவரால் ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்லியிருப்பேன். ஸோ மெயினான ட்ரிக் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்வின் அப்படிங்கிற இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு டெலகிராம் குரூப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரூப்பில் வந்து அவங்க வந்து சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா மார்னிங் 12 o'clock, ஈவினிங் 4 o'clock, அதே மாதிரி நைட் 8 o'clock இந்த மாதிரி 3 செஷனில் வந்து சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95% அக்யூரஸியில் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் எதுக்கு நான் சொல்லியிருப்பேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து 321 வந்து 100 வரும் க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 100ல் 10 அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பெட் பண்ணுற அமௌண்ட் அது. ஸோ இவங்க வந்து க்ரீன் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் க்ரீன் வரல, ரெட் வந்துருச்சு. ஸோ லாஸ் ஆயிடுச்சு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து க்ரீன் வரும்னு சொல்லி 300 போட சொல்லியிருக்காங்க. ஸோ 100 லாஸ் ஆகிருக்கும். 300 போடும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ள ப்ராஃபிட்டோடு சேர்த்து நமக்கு வந்து ரெக்கவர் ஆகி வர மாதிரி. ஸோ இதனால் அது ஜஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ வின் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ₹10 போடுறோம் அப்படின்னா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் வந்து டபுள் ஆர் ட்ரிப்பிளாக போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டோடு சேர்த்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் நம்ம எடுத்துடலாம். மொத்தமாக ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடும்.
ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் மெயினாக வந்து இதில் ப்ளே பண்ணுறது வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஒரு சிக்னல்ஸ் வச்சு மட்டுமே தான் நான் அதில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ நானா வந்து எப்போவாவது இந்த மாதிரி நான் சொன்னேன்ல இந்த ட்ரிக், அதாவது 5 ரெட் வருது அப்படின்னா 6வது ஒரு க்ரீன் வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறது. இல்ல அப்படின்னா வந்து ஒரு சில டைம் இப்படி ட்ரெண்ட் மூவ் ஆகும். என்னன்னா வந்து ஒரு ரெட் ஒரு க்ரீன், ஒரு ரெட் ஒரு க்ரீன், ஒரு ரெட் ஒரு க்ரீன், இந்த மாதிரி ட்ரெண்ட் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆப்போசிட் கலர் அப்படி டக்குன்னு போட்டு போட்டு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எப்போவாவது தான் நான் மோஸ்ட்டாக ப்ளே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டைம் பெருசா இருக்காது. மேக்ஸிமம் வந்து நான் அலாரம் வச்சிருப்பேன். ஸோ இந்த ஒரு 3 செஷன் மட்டும் இந்த சிக்னல்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிக்னல்ஸை மட்டுமே வச்சு தான் நான் வந்து 10 நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 10,000 கிட்ட எடுத்திருப்பேன். ஜஸ்ட் ஒரு 500 தான் நான் உள்ள போட்டிருந்தேன். ஸோ 500 நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தேன். பண்ணி நான் வந்து ஒரு 10,000 கிட்ட நான் பார்த்துருப்பேன். ஜஸ்ட் சிக்னல்ஸ் வச்சு மட்டுமே. ஓகே கைஸ், அவ்வளோதான் இதில். ஸோ அது ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஏன்னா இன்னும் இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் பற்றி அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த சிக்னலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி 100% வின்னிங் பாசிபிலிட்டிஸோட நீங்கள் வந்து வின் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை பற்றி மட்டுமே நான் சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் ஓனாக வந்து கலர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த வீடியோ நான் அதை அப்லோட் பண்ணுறேன். Okay guys, thank you for watching the video.